பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இப்போ நம்ம லிஃப்ட்ஸை வந்து ஒரு டிஸ்மேண்டில் ஸ்டேட்டில் ஒரு 24 ஹவர்ஸில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒரு 48 ஹவர்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி லைவ் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட். ஒரு லிஃப்ட் ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ இட் கோஸ் அப் பை அபவுட் 10 to 15%. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒருவேளை பவர் கட் ஆகலாம், இல்லை எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் லிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் டிசெண்ட் ஆகி டோர் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து மெக்கானிக்கல், அதாவது நமக்கு பேட்டரி பேக்கப்போ பவர் சப்ளையோ எதுவுமே தேவையில்லை. அதனால வந்து தெர் இஸ் நோ வே சம்ஒன் இஸ் ஸ்டக் இன்சைட். சப்போஸ் ரெண்டட் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வேறு வீட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களோட சேர்த்து லிஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் மாதிரி தான். நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்களோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் லிஃப்ட்டை. இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் மேலே போகிறதுக்கு மட்டும்தான். ஸோ கீழே வரும்போது 0 பவர் கன்சப்ஷன். ஸோ மேலே போகும்போது இட் கன்சியூம்ஸ் அரவுண்ட் 3.7 கிலோவாட். அதுவும் ஒன் வே சிங்கிள் ஃபேஸ். விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். ஒரு காலகட்டத்தில் லிஃப்ட் அப்படின்னு நம்ம அந்த பேரை கேட்டாலே வந்து அது ஒரு லக்ஸரியான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் எல்லா மால்ஸ்லையும் லிஃப்ட் வருது. நம்ம எசென்ஷியலாக அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நம்ம கெட்ட வீட்டில் இல்லை நம்ம பழமையான வீட்டில் லிஃப்ட்டை வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் நம்புவீங்களா? அதை நம்ப கூட்டிய விதமாக தான் இந்த இன்டர்வியூ இருக்கும்போது இந்த இன்டர்வியூ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து NIBAV அப்படின்ற நிறுவனத்தோட ஃபவுண்டர் திரு விமல் சார். அவரை தான் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹோம் லிஃப்ட்ஸ் எப்படி எசென்ஷியலாக மாறுது அப்படின்ற ஒரு கேள்விகளும், அதை தாண்டி அவரோட ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லா விஷயங்களும் இந்த இன்டர்வியூ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இன்டர்வியூக்குள்ள போகலாம். லிஃப்ட் இருக்க ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் விமல் சாரும் நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. சார் வெல்கம். வெல்கம். வெல்கம் டு NIBAV. எப்படி இருக்கீங்க சார்? வெரி வெல், தேங்க்யூ ஸோ மச். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் சார். சார் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது எங்களுக்கு. எனக்கே இப்போ இதுக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வித் யூர் பெர்மிஷன் உங்கள் கூடயே போகலாம். ஷோர், லெட்ஸ் கோ. இது வந்து நம்ம மேக்ஸ்ன்னு சொல்கிறோம், நம்ம சீரீஸ் 3 மேக்ஸ். மேக்ஸோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த இன்னொரு மாடலோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஸ்லைட்லி லார்ஜர் இன் சைஸ். ஸோ இதில் வந்து ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணலாம், 3லேருந்து ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் வீல் சேர் கம்பேட்டபிள் கூட. ஓகே. அண்ட் வி ஹவ் ஒன் மோர் மாடல் தட்ஸ் நெக்ஸ்ட் டு அஸ். அது வந்து ஒரு 2% கெப்பாசிட்டி மாதிரி. ஸோ தட்ஸ் 2 மாடல்ஸ் தட் வி ஹேவ். ஒரு வீடுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலருக்கு வந்து இப்படி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃப்ரண்ட்டில் என்ட்ரு ஆகணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆப்போசிட்டில் என்ட்ரு ஆகணும், செகண்ட் ஃப்ளோரில் வந்து லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் எக்ஸிட் ஆகணும். ஸோ எனிதிங் இஸ் கஸ்டமைசபிள். அண்ட் கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணலாம். கேபின் இன்டீரியர் ஒரு ஃப்ளோரிங் அதெல்லாமே வந்து கேன் பி கஸ்டமைஸ். ஸோ இல்லை நீங்கள் போங்க ப்ளீஸ். ஸோ இதில் 2 பேர் கம்ஃபர்டபுளாக. யா சார் பயங்கரமாக இருக்குது சார். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீலிங் கூட பிரேக் பண்ணிட்டு கூட நம்ம இதை பண்ணலாம். ஓகே, சீலிங் பிரேக் பண்ணி பண்ணலாம். அண்ட் நம்ம பிட்டோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சரி, இப்போ நம்ம போன லிஃப்ட் இந்த மாடல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இது பர்டிகுலர் இது என்ன மாடல், எவ்வளோ வருஷமாக இது போயிட்டுருக்கு இந்த மாடல் அப்படின்ட்டு? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசெண்ட் லான்ச்சிங். இது வந்து நம்ம இந்த வருஷம் ஜான் தான் நம்ம லான்ச் பண்ணோம் இந்த மாடலில். இது வந்து சீரீஸ் 3ன்னு சொல்கிறோம் நம்ம. இதில் இமீடியட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பெனிஃபிட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் வெரி கர்வ்ட் எட்ஜஸ் இங்கே பார்த்தீங்களா. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி ஷார்ப் எட்ஜஸ். அண்ட் அதே மாதிரி யூ வில் நாட் சி எனி ஃபிசிக்கல் ஸ்க்ரூ எனிவேர். ஓகே. ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இங்கே ஆகட்டும், எங்கேயுமே வந்து யூ டோன்ட் சி அ ஸ்க்ரூ, ரிவிட் எதுவுமே வந்து தெரியாது. அண்ட் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கலர் தட் வி ஆர் லான்ச் ரைட் நவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் த ப்ராப்பர் ஹை கிளாஸ் வுட் கிரெயின் ஃபினிஷ் இல்லையா. ஸோ இதுமே டார்க் கலரும் இருக்குது, லைட் கலர் இருக்குது, கிளாஸும் இருக்குது, மேட்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த ரீசெண்ட் ஆப்ஷன்ஸ் தட் வி ஹவ் லான்ச்ட். உள்ள டெலிஃபோன் பார்க்க முடிஞ்சது. வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணலாம் சார் கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தால்? ரைட். ஸோ கஸ்டமைசேஷன் வந்து நம்ம கார்பெட்ஸ் வந்து மாற்றலாம். ஆர் சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஓன் ஃப்ளோரிங் போடணும், சம்டைம்ஸ் வுடன் ஃப்ளோரிங் எதாவது பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், அதுவும் வந்து பாசிபிள். ஆர் நம்ம கார்பெட்ஸ் வந்து வி ஹேவ் அரௌண்ட் 2 or 3 கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ அது மாற்றலாம். அண்ட் கலர்ஸ் ஆஃப் த லிஃப்ட்டும் வந்து வி ஹேவ் அரௌண்ட் 8 to 10 கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த கலர் ஆப்ஷன்ஸும் வந்து தே கேன் கஸ்டமைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ். அண்ட் அதர் தேன் தட் இன்டீரியரில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த சீலிங் வந்து இட் இஸ் பிரிட்டி நியூ. ஸோ நார்மலாக வந்து இப்போ சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்கில் கூட யூ வில் நாட் சி எனி ஃபிசிக்கல் ஸ்க்ரூஸ். ஓகே.
ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி அகேன் தட் வி ஆர் யூசிங். ஸோ இனிமேல் வந்து யூ டோன்ட் see a physical screw and other safety aspects like light, fan, emergency batteries, telephone, and we have an emergency descent switch கூட இருக்குது. அதாவது இன்கேஸ் ஒரு வேளை பிரேக் சப்ளை ஆயிடுச்சு, எமர்ஜென்சி பிரேக் சப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த பட்டன் நீங்கள் வெளியே இருக்கு இல்லையா, ஒரு ரெட் கலரில் பட்டன், ஸோ அதுவோ இல்லை உள்ளேயும் தெர் இஸ் அ பட்டன், அதை ஒரு 5 seconds அமுக்கி பிடிச்சானா the lift will automatically come to the ground floor. And சேஃப்டின்னு சொல்லும்போது இப்போ நம்ம லிஃப்ட் நம்ம we are not just complying to certain standards, we are above what the basic, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் தாண்டி we are giving safety. இப்போ சொல்லும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த டாப்பிக்கில். இது வந்து தொடர்ந்து நம்ம உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன். வீட்டில் லிஃப்ட்டு வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற இதில் எப்போ ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு சார் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்காக பார்த்தோம். ஆக்சுவலாக நமக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்போது அப்போ தேடும்போது வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த ஹோம் எலிவேட்டர் அப்படின்ற செக்மெண்ட் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது வந்து நம்ம உடைக்கணும், பிட் பண்ணணும், மேலே ஹெட்ரூம் பண்ணணும், நிறைய சிவில் ஒர்க் இருக்கும். இது மாதிரி தான் வந்து நமக்கு இனிஷியலாக வந்து மைண்ட் செட் இருந்தது. அப்போ தான் வந்து தென் வி கேம் அக்ராஸ் திஸ் கான்செப்ட் வேர் எதுவுமே இல்லாமல் பண்ண முடியும், அதாவது பிட்டோ எதுவுமே இல்லாமல் பண்ண முடியுன்றதே வந்து வி காட் டு நோ. அண்ட் இது வந்து அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியாமே இருந்தது. இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, வீட்டுக்குள்ளே லிஃப்ட் போட முடியும், எதுவுமே சிவில் ஒர்க் பண்ணாமல் போட முடியுன்றதே தெரியாமல் இருந்தது. ஸோ தென் வி தாட் சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். பிகாஸ் லிஃப்ட்டுன்றது வந்து முன்னாடி எசென்ஷியல் கிடையாது. இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே லிஃப்ட் வந்துருச்சு. மெயினாக அப்பார்ட்மெண்ட்ஸில் லிஃப்ட் இருக்குது, மால்ஸில் லிஃப்ட் இருக்குது. பட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் வந்து லிஃப்ட்டுன்றது இன்னுமே சில பேருக்கு வந்து இது லக்ஸரி ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது. அதை எப்படி எசென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு லெட்ஸே ஒரு 20 years பேக் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் வந்து ஏர் கண்டிஷனே இருந்திருக்காது. நம்ம அப்பாவோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோ வீட்டில், எனக்கு இன்னும் ஞாபகம் ஒரே ஒரு ரூமில் மட்டும்தான் ஏசி உண்டு, அதுவும் நைட் மட்டும்தான் போடுவாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு தான், அப்புறமா வந்து ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் திறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் ஏர் கண்டிஷன், எல்லா ரூமே ஏர் கண்டிஷனாக இருக்குது, எல்லாமே ஏர் கண்டிஷனாக இருக்குது. இப்போ ஏர் கண்டிஷன் இல்லாமல் இப்போ நம்மளால் இருக்க முடியாது. பட் பேக் தென் வந்து ஃபேனே இல்லாமல் கூட இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒன்ஸ் லக்ஸரி பிகம்ஸ் நெசசிட்டி. ஸோ ஆல்தோ ஒரு ஹோம் எலிவேட்டர் அப்படின்னா வந்து ஒரு டைமில் வேணால் அது ஒரு லக்ஸரியாக இருந்திருக்கலாம். பட் அந்த கன்வென்ஷனல் ப்ராசஸை வந்து வி ஆர் ட்ரைங் டு பிரேக். எப்படி நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா, அதை நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு வீட்டுக்குள்ளே லிஃப்ட் போடணும் அப்படின்னா நார்மலாக பீப்புள் நினைக்கக்கூடியது இது ரெனோவேஷன் டைமில் தான் பண்ணணும். அது எக்ஸிஸ்டிங் ஹோம்ஸ் சொல்கிறேன் நான், நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஹோம்ஸில் இது ரெனோவேஷன் டைமில் பண்ணணும், இல்லை இது ரொம்ப நிறைய வேலை இருக்கும், சிவில் ஒர்க் இருக்கும் அப்படின்றது தான் மெயின் ப்ராசஸ். இப்போ நம்ம லிஃப்ட்ஸை வந்து ஒரு டிஸ்மேண்டில் ஸ்டேட்டில் ஒரு 24 hours இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒரு 48 hours வந்து இன்ஸ்டால் பண்ணி லைவ் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட் வித்தவுட் எனி சிவில் ஒர்க். ஸோ மேபி ஒரு வேளை நம்ம இன்ஸ்டால் பண்ண இடத்துல சீலிங் இருந்ததுன்னா கோர் கட்டிங் பண்ணிவிடுவாங்க. ஒரு 4 hours வந்து we can remove the ceiling and we can install. இந்த பேராமீட்டரில் தான் வி ஆக்சுவலி டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் அ கன்வென்ஷனல் எலிவேட்டர். இப்போ வந்து என்ன ஆயிடுது, நம்ம லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணோன்னா அது ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரி. நம்ம எப்படி ஒரு ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரி யூ கேன் பை எனி டைம், ஈவன் இன் எக்ஸிஸ்டிங் ஹோம்ஸ், எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் இன்ஸ்டால். நம்ம வந்து லிஃப்ட்ன்றது இங்கேருந்து இங்கே போகிறது மட்டும்தான். பட் அது மட்டும் வந்து லிஃப்ட்டோட ஜாப் கிடையாது. தெர் ஆர் சோ மெனி அதர் பெனிஃபிட்ஸ். ஒரு க்ரோசரி எடுத்துகிட்டு வரதா இருக்கலாம், இல்லை ஒரு லக்கேஜ் நம்ம வெக்கேஷன் எங்கேயா போயிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வீட்டுக்குள்ளே நம்ம மூவ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் கிட்ஸ் வந்து சும்மா மேலே கீழே போயிட்டு வருது. they use it like to play inside the house. இந்த மாதிரியும் வந்து they keep using it. சார் ஆனால் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. கிட்ஸ்லாம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா லிஃப்ட் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அது எப்படி சார் நம்ம நிபாவ் சால்வ் பண்ணுறீங்க? ஸோ இந்த இடத்துல தான் வந்து we actually differentiate ourselves. ஏன்னா நம்ம வந்து ஒரு லிஃப்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா we ensured there are so many safety parameters. அதாவது இப்போ யூரோப்பில் வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து வேறு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. we ensure that we are actually getting our elevator certified beyond these standards. இதுமாதிரி ஒரு 3-4 parameters எல்லாமே certify பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த வெரி ஃபேக்டருக்காக, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி இன்சைட் ஹவுஸ். கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எல்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இல்லை சின்ன பசங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா அதுக்கு எதுக்கு லிஃப்ட் நம்ம உள்ளே வைக்கணும், அது பாயிண்ட்டே இல்லாமல் ஆகிடும் இல்லையா. அண்ட் அதை தாண்டி வி ஆல்சோ ஹேவ் அதர் பெனிஃபிட்ஸ் லைக் கிளாஸ் வந்து இட் இஸ் அன்பிரேக்கபிள் கிளாஸ், பாலிகார்பனேட், உடைக்க முடியாது. அது மெட்டீரியல் நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லை ஏதோ உடஞ்சிருச்சுன்றதும் ஆகாது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எலிவேட்டர்லையும் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி சைட்லையும் வந்து வி ஹவ் டேக்கிங் utmost care to ensure it's maximum safe for all age people.
நம்ம பேசும்போது விமல் சார் சொன்னீங்க இந்த மாதிரி சிவில் ஒர்க் இல்லாமல் லிஃப்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு. அது எந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்து பொருந்தும் சார்? எந்த மாதிரி வீட்டிலலாம் அந்த மாதிரி சிவில் ஒர்க் இல்லாமே நம்ம வந்து லிஃப்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet டயமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 3 feet சர்க்கிள், அதாவது ஸோ 3 feetக்கு வந்து ஸ்பேஸ் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா மேபி படிக்கட்டுக்கு நடுவில் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஹைட் சீலிங் மாதிரி ஒரு சின்ன கேப் வச்சுருப்பாங்க. இதுமாதிரி எனி இடத்துல வந்ததுனாலும் we can install it with zero civil work. மேபி நம்ம ஹேண்ட் ரெயில் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆக்சஸ்க்காக. அதர்வைஸ் ஒருவேளை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்லாப் இருக்குன்னா கூட டைமண்ட் கட்டிங் டெக்னாலஜிஸ்லாம் அவைலபிள் இருக்குது. வித்தின் 4 hours ஒரு கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து we can install. ஸோ அப்படி இருந்ததுன்னா கூட ப்ராப்ளம் இல்லைன்னு, மேபி மினிமல் சிவில் ஒர்க்னு வச்சுக்கலாமே. ஒரு வேளை சீலிங் இருந்ததுன்னா இட்ஸ் மினிமல் சிவில் ஒர்க். அப்படி அந்த இடத்துல எதுவும் சீலிங்கோ டிஸ்டர்பன்ஸோ எதுவும் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஜீரோ சிவில் ஒர்க். ரீசெண்டாக நானே மால் போனேன் சார். அப்போ வந்து நிபாவ் பிராண்ட் வந்து இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ மால்ஸ் வர இது வந்து மிக்சட் ஆஃப் க்ரௌட்ஸ், எல்லாருமே எலீட்லேருந்து A class B class C class கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸ் இப்போ யார்? இப்போ சமீபத்தில் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் யார்? எங்களோட டார்கெட் வந்து எனி ஹவுஸ் விச் இஸ் ஹேவிங் மோர் தென் 1 floor should be our potential customer. So this is how we see. இதுக்காக தான் வந்து we also have financial models இப்போ இருக்குது. We are tying up with some banks to make it extremely affordable. ஒரு 30,000 to 40,000 rupees வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் now everyone can own an elevator. And எல்லாருக்குமே வந்து there is some grandparents at home. Yes. Or sometimes pregnancy இருக்கலாம், they don't want to use stairs. இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸில் we always want to create this comfort, the quality of life ன்னு சொல்கிறாங்க இல்லையா. So to improve that quality of life, when you have an elevator, it makes a lot of difference. இப்போ கட்டின வீட்டுக்கு இந்த மாதிரி புதுசாக இன்ஸ்டால் பண்ணலாம் லிஃப்ட் அப்படின்றது. பட் சில வீடு வந்து நான் ரீசெண்டாக மதுரையிலாம் ஒரு வீடு போகும்போது அந்த வீட்டோட இது வந்து 98 years old அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது எப்படி சார்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம லிஃப்ட் வந்து when we designed it, we used something called as hybrid construction. ஸோ hybrid construction என்னென்னா, majority of the elevator is aluminum except for certain components. அதாவது மேபி இந்த பிரேக்ஸ் வரக்கூடிய ஏரியா, அதேமாதிரி மேக்ஸிமம் லோட் போகக்கூடிய ஏரியா, இங்கே எல்லாமே வந்து இட் வில் பி ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஸ்டீல். ஸோ என்ன ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ஹைப்ரிட் காம்பினேஷன்னால the elevator is very light weight. ஸோ லைட் வெயிட்னா நீங்கள் எங்கேனாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 20th floorல we have customers who install 19th 20th floor, அப்புறமா ஒரு 14th 15th 16th floors, இந்த மாதிரி இன்டர்னல் இந்த பென்ட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த விண்டேஜ் ஹோம்ஸில் வந்து இன்கேஸ் இஃப் இட்ஸ் அ விண்டேஜ் ஹோம், நம்ம இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி பீம் கோயிங், ஒருவேளை பீம் ஏதாவது போகுது அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மட்டும் சிஸ்டர் பண்ணணும். அதாவது அந்த பீம் வந்து ஷுட் பி லிங்க். அது மட்டும் வீல் ஹாவ் டு கன்சல்ட் வித் சம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு வீல் ஹாவ் டு டூ. பட் லோடு வந்து தாராளமாக நாட் அ ப்ராப்ளம். பட் இன்ஸ்டால் பண்ண இடத்துல பீமோ அது மாதிரி இருந்ததுன்னா தட்ஸ் அ சேலஞ்ச். பட் there are people who can support. எஸ். நிபாவ் ஹோம் லிஃப்ட்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? நிபாவ் வந்து 2019 நம்ம ஆரம்பிச்சது. பட் அதுக்கு முன்னாடியும் வந்து we were IT company, we were selling domain names, we were having our own software solutions எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். We had multiple challenges. அதுலேயும் நிறைய failures. We were selling locks in between, the RO systems பண்ணிட்டு இருந்தோம். I mean நிறைய products we did. And finally there is one product we ended up with pretty decent success. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு வரும். ஃபெயிலியர்ஸ்னு வரும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது லூஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகியிருக்கவங்க இல்லை, சுற்றி இருக்கிறவங்க நான் என்னோட ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன்னா. பட் அதுமாதிரி ட்ரஸ்ட் ஃபேக்டர் போய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. they always have supported. My brother is there, so we started this together. ஸோ தெர் வாஸ் நெவர் அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சு அந்த மாதிரி முடியாது பண்ண முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. தெர் வாஸ் ஆல்வேஸ் லைக் சரி இது போச்சுன்னா we were having a very positive approach. சரி இது போச்சுன்னா பரவாயில்ல, we'll do something else, there is a different way, we'll do one more way ன்னு சொல்லிட்டு we kept working on it. கஸ்டமர்ஸும் போது இந்தியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, இப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையே கிடையாதுங்க. அது நார்மலாக வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பெர்ஸ்பெக்டிவ் உண்டு. நம்ம இந்தியன்ஸ்னா இப்படி, சவுத்துனா இப்படி, நார்த்னா இப்படி, நம்ம அதே மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ்னா இப்படி, கெனடியன்ஸ்னா இப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் இஸ் த சேம். எல்லாருக்கும் ஒரே எமோஷன்ஸ் தான். அழுவாங்க, சிரிப்பாங்க, கரெக்டாக நம்ம ஹாப்பினஸ் ஆகட்டும் இல்லை சேட்னஸ், எனி எமோஷன் எடுத்திங்கன்னா இட்ஸ் ஆல் த சேம்.
எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வித்தியாசம். நம்ம வந்து தமிழில் கம்யூனிகேட் பண்ணுவோம், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம எப்படி பீப்புள் கூட என்கேஜ் பண்ணியிருக்கோமோ அதுதான் மாறுதே தவிர்த்து, பட் அதர்வைஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். நமக்கு நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் வந்து வி ஹாவ் லீடர்ஸ் ஹூ ஹவ் கான் ஃப்ரம் ஹியர். ஸோ இங்கேருந்து தான் போயிட்டு தே ஆர் சப்போர்ட்டிங். ஐ கெட் த சேம் ஃபீட்பேக் ஃப்ரம் தெம். அண்ட் ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் கஸ்டமர்ஸ் பாயிண்ட்லேயே வந்து பார்த்தான்னா அங்கேயும் இதே தான் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் மேலே போனதில்லை, இப்போ தான் போகிறேன் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க. அதேமாதிரி அங்கேயும் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி தராங்க, பேரண்ட்ஸுக்கு வாங்கி தராங்க. நம்ம எப்படி இங்கே நம்ம என்ன அட்டாச்மெண்ட், அந்த ரிலேஷன்ஷிப், அஃபெக்ஷன் நம்ம பார்க்குறோமோ ஒரு அப்பா பையனுக்கோ அந்த என்ன அஃபெக்ஷன் இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்குது. ஸோ டு மீ இட் லுக்ஸ் த சேம். எமோஷன் இஸ் த சேம். எப்படி நம்ம கன்வே பண்ணுறோன்றது வேணால் வேறு விதமாக இருக்கலாமே தவிர்த்து, பட் கான்செப்சுவல் வைஸ் பார்த்தானா இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் எல்லாமே லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல இப்போ இல்லை. பட் நம்ம நிபாவில் அது எப்படி சார்? ஆஃப்டர் சேல் சர்வீஸ்லாம் எப்படி? ஏன்னா குளோபலி நம்ம கஸ்டமர்ஸ் வச்சுருக்கோம், எப்படி அந்த சர்வீஸ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும் சார்? ஸோ நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் யாராவது உள்ள லிஃப்ட்டில் மாட்டிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ப்ராபபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஒருவேளை பவர் கட் ஆகலாம், இல்லை எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் லிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் டிசெண்ட் ஆகி டோர் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து மெக்கானிக்கல், அதாவது நமக்கு பேட்டரி பேக்கப்போ பவர் சப்ளையோ எதுவுமே தேவையில்லை. அதனால வந்து தெர் இஸ் நோ வே சம்ஒன் இஸ் ஸ்டக் இன் சைட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நமக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸஸும் இருக்குது, கேர் பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது ஏஎம்சி எடுத்தாங்க அப்படின்னா ப்ரோஆக்டிவாக நம்ம டீம் போயிட்டு சர்வீஸ்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன் கால் பேசிஸ் ப்ராப்ளம் ஆச்சுன்னா தே கேன் கால், ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, தென் இமீடியட்லி தே வில் கோ அண்ட் ஃபிக்ஸ் இட். ஸோ இட் இஸ் நார்மல். தெர் இஸ் நாட் மச் மெயின்டெனன்ஸ், பட் மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். பீப்புள் கேன் ஆல்சோ கெட் சைன் அப் பண்ணிக்கலாம் அண்ட் வில் என்ஷூர் தட். சார், எல்லா லிஃப்ட்டுமே ரவுண்டாக இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன? அந்த ஆர்கிடெக்டான காரணம்? ஸோ இப்போ இது வந்து நம்ம இந்த எலிவேட்டர்ஸ் வந்து இட் இஸ் யூஸிங் ஏர் டெக்னாலஜி. அதாவது நம்ம ஏர் வந்து இட் கிரியேட்ஸ் நெகட்டிவ் ப்ரெஷர் அண்ட் ஸோ சர்க்குலர் இதில் தான் வந்து யூ ஆக்சுவலி கேன் கிரியேட் அந்த நெகட்டிவ் ப்ரெஷர். ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா சைட் வால்ஸ் வந்து ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்களேன், பேப்பர் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா சென்டரில் அமுக்குனா ஈஸியாக போயிட்டு வரும். அதே இது ஒரு கர்வ்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஹார்ட். ஸோ அந்த இன்ஜினியரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணும்போது தான் we are able to make it extremely light weight. இப்போ இதே வந்து நம்ம ஸ்கொயராக பண்ண முடியாதானா பண்ணலாம், பட் தென் இட்ஸ் கோயிங் டு பிகம் வெரி ஹெவி, வெரி காம்ப்ளெக்ஸ். தென் நம்ம பேசின மாதிரி வந்து அந்த யூனிக்னஸ் வந்து வி ஆக்சுவலி வில் லூஸ். நிறைய வீட்டுக்கு போகாது. எஸ்பெஷலி நம்ம இந்தியாவது பரவாயில்ல, மெஜாரிட்டி வந்து நம்ம காங்க்ரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதே இது வந்து நம்ம வெஸ்டர்னைஸ்டு வேர்ல்டு போகும்போது மெஜாரிட்டி எல்லாமே வந்து வுட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து யூ ஷுட் பி கம்பேட்டபிள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியோ இல்லை மெயின் ஃப்ளோரில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியோ தட் ஷுட் பி பாசிபிலிட்டி. ஸோ அந்த யூனிக்னஸ் போயிடக்கூடாதுன்றதுக்காக வி டிசைடட் டு ஸ்டிக் வித் சர்க்குலர் ஷேப். சில பேருக்கு வந்து இந்த லிஃப்ட்டில் ஏறதுக்கே ஒரு பயமாக இருக்கும், திடீர்னு அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும், தலைவலிலாம் வரும் அப்படின்றது. அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி மேட்ச் ஆகும் சார்? இதுவும் வந்து ஒன் ஆஃப் த கீ பேராமீட்டருங்க. ஐவ் சீன் மெனி பீப்புள் சேயிங் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து கிளஸ்ட்ரோஃபோபிக்னஸ் இருக்கும். நம்ம ஒரு அடைச்சி போட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த க்ளோஸ் என்வரான்மெண்ட்னா தே கெட் ஸ்கேட். இதில் வந்து யூ ஹாவ் கம்ப்ளீட் 360 டிகிரி வியூ. எந்த சைடில் பார்த்தாலும் தெரியும். உள்ள யார் ட்ராவல் பண்ணுறாங்கன்றதும் வெளியிருந்து தெரியும். வெளியிருந்தும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது இட் இஸ் நைஸ். அண்ட் யூ கெட் டிஸ்ட்ராக்டட் ஆல்சோ. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது உங்கள் வீடியோ வந்து நீங்கள் வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க மேலே போகும்போது. அதுவே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அது ஒரு வெரி நைஸ் ஃபீல். எனக்கே ஞாபகம் இருக்குது, நம்ம எங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது அது போகும்போது நம்ம வீடு இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி இருக்குமா பார்க்குறதுக்கோ, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து யூ கெட் அ ஃபீல். ஸோ தட்ஸ் அ வெரி வெரி நைஸ் மூமெண்ட் as well. ஜென்ரலாக வீட்டில் எதுக்குப்பா லிஃப்ட், இது எங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லி? இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா ஒரு லிஃப்ட்டுக்கு? வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நான் ஒரு 10 lakhs இல்லை 12 lakhs நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா லிஃப்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா ஐ ஃபீல் 10 to 12 lakhsன்றது வந்து இப்போ நம்ம ஒரு கார் எடுத்தால் கூட வந்து இட் கம்ஸ் இன் தட் ரேஞ்ச் இல்லையா? ஒரு நியூ கார் எடுத்தானா கூட வந்து இட் கம்ஸ் சம்வேர் இன் தட் ரேஞ்ச். அந்த செக்மெண்ட்டில் வந்துடுது. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் ப்ரிட்டி ரீசனபிள். அண்ட் நம்ம ஈவன் லாங் டேர்மில் வந்து பார்த்தோன்னா ஒரு லிஃப்ட் ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ இட் கோஸ் அப் பை அபவுட் 10 to 15%. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஐ ஃபீல் இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள். நம்ம ஒரு 10-15%னா வந்து ஒரு 1.5 crore ஒர்த் இருக்கிற வீடு வந்து தாராளமாக வந்து லிஃப்ட் போகலாம். இட் வில் பிரேக் ஈவன் டு த காஸ்ட். அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்து இட் வில் மேட்ச் அப் டு த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஹேவ் லோன் ஆப்ஷன்ஸ் விச் கேன் ஆல்சோ பி அ பாசிபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி ஒரு 30,000-40,000 rupees per monthல வந்து
you can literally own an elevator at home. So that again it improves the possibility. நிறைய வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது improves the possibility. இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பற்றி பேசும்போது சில வீட்டில் வந்து என் வீடெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே போகிற மாதிரி. ஸோ இது மாதிரி இதெல்லாம் டேரெக்டாக அப்படியே போயிருமா சார் இந்த லிஃப்ட்லாம்? ஆமாம். ஸோ எந்த ஃப்ளோர்னாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேசஸ் ஆக்சுவலாக இருக்குது. ஏன்னா இப்போ அகைன் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து யூ ஹாவ் மெமரிஸ். அந்த எஸ்பெஷலி நம்ம அந்த வீட்டிலே வந்து ஒரு 30 years 40 years அங்கே லிவ் பண்ணும்போது வி ஹாவ் ஸோ மச் மெமரிஸ் அரவுண்ட் எவ்ரி திங். அதை ஒருத்தர் வந்து திடீர்னு உடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது நிறைய டைம் பீப்புளால். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வி ஃபைண்ட் தீஸ் டைப் ஆஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்டர்னேட் வேஸ். எங்கேயாவது ஓப்பனிங் இருந்ததுன்னா இமீடியட்டாக அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு வி கேன் கோ. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து கூட போகலாம். சில கஸ்டமர் வீட்டில் வந்து பேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் பேஸ்மெண்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் எங்களுக்கு தேவையில்லை பேஸ்மெண்ட், வெறும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் மட்டும் போனால் போதும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஒருவேளை டவுன் த லைன் எனக்கு பேஸ்மெண்ட்டும் வேணும்னு நினச்சாங்கனாலும் நம்ம லிஃப்ட்டில் அட்டாச்மெண்ட் மாதிரி தான். நம்ம எப்போனாலும் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளோர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சப்போஸ் ரெண்டட் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வேறு வீட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களோட சேர்த்து லிஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் மாதிரி தான். நீங்கள் எங்கே போகிறீங்களோ உங்களோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் லிஃப்ட்டை. இல்லை அந்த இடத்துல தான் நான் அடுத்த கேள்வியே கேட்கலாம். லிஃப்ட்டை வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேள்வி வருது. ஸோ அது ப்ராக்டிக்கலாக எப்படி சார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெகோ பிரிக்ஸ்லாம் இருக்குல்லங்க, இல்லை சின்ன பசங்களோட வாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஈச் சிலிண்டர் வந்து இட்ஸ் கனெக்டட் ஓவர் தி அபவ். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும்னா ஒரு சிலிண்டர் எடுக்கலாம். அப்புறமா இன்டர்மீடியட் சிலிண்டர்னு சொல்லுவோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நடுவில் வரக்கூடியது இன்டர்மீடியட் சிலிண்டர். ஸோ இதுமாதிரி சிலிண்டர்ஸ் வந்து யூ ஆக்சுவலி அட்டாச் ஒன் அபவ் தி அதர் அண்ட் தென் த லிஃப்ட் இஸ் இன்ஸ்டால்ட். ப்ரீ அசம்பிள்ட் ஸ்டேட்டில் தான் வரும். ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது வந்து கிட்டத்தட்ட ப்ரீ அசம்பிள்ட் ஸ்டேட்டில் தான் வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் டைமும் வந்து ஒரு 24 to 48 hours வந்து we are able to complete அப்படின்னா இட் இஸ் கம்மிங் இன் ப்ரீ அசம்பிள்ட் ஸ்டேட். நம்ம டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் டு இன்னொரு ஃப்ளோர் இந்த இதுமாதிரி எடுத்து வச்சு வைப்பாங்க. நம்ம சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு வீடு போகிறீங்க, ரீலோகேட் பண்ணுறீங்கன்னா அகெயின் யூ கிவ் அஸ் a little bit heads up notice. ஒன் டே அவன் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு பேக்கிங்லாம் பண்ணிட்டு எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த ஒரு 24-48 hours திரும்ப இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இருக்க மாதிரியே நம்ம லிஃப்ட்டையும். இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா we are now opening most likely in another couple of months we'll be launching our new program where we are able to sell elevators which is already being used by some customers. So we are bringing resale value to elevators. ஒரு காருக்கு எப்படி நீங்கள் ரீசேல் வேல்யூ இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணிட்டு அப்புறமா தென் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ நியூ மாடல். அண்ட் நம்மளையும் வந்து வி கீப் இன்ட்ரடியூசிங் நியூ மாடல்ஸ் almost once in every 6 months வந்து we keep refreshing the models. அதுமாதிரி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸே வந்து they are interested to upgrade to the model. புதுசாக என்ன வந்திருக்கோ இல்லை இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கா, சரி அப்கிரேட் பண்ணலாம், பட் இதை நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. Now we are introducing, we are buying back those elevators and we are selling it to new customers. So அப்போ வந்து we are also able to bring down the cost. So that again is added benefit. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் லிஃப்ட் எவ்வளோ சார் கன்சியூம்? இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் மேலே போகிறதுக்கு மட்டும்தான். ஸோ கீழே வரும்போது 0 power consumption. ஸோ மேலே போகும்போது இட் கன்சியூம்ஸ் அரவுண்ட் 3.7 kilowatt. அதுவும் ஒன் வே சிங்கிள் ஃபேஸ். ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு சொல்லணும்னா ஒரு half ton ஏசி இருக்கு இல்லையா, every time the lift is going up and down together you can calculate it as a half ton AC. ஸோ ஏசி வந்து நீங்கள் இப்போ மேலே கீழே எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போ ஏசி ஆன் பண்ணதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தட் மேட் பி த பவர் கன்சப்ஷன். ஓகே. ஸோ இந்த லிஃப்ட் அது ஐ மீன் வேரியன்ட் அதிகமாகும் போது அது இப்போ அந்த பெரிய மாடல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு half ton அது ஒரு 1 ton ஏசி நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஏசி அதோட கம்மியாக வரும். பட் ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம ஒரு ஏசி கன்சம்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு லிஃப்ட்னால ஒரு ஒரு ரீசன் ஆச்சு. ஸோ இதை பார்க்கும்போது மக்களுக்கு லிஃப்ட் போது ஒரு பயமும் வருது. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? கஸ்டமர்ஸே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தேவ் ஐடென்டிஃபைட் our elevator to be one of the finest in the segment. So people who are concerned about safety, we can definitely assure you getting stuck inside the elevator is simply impossible. நான் சொன்ன மாதிரி there is no battery backup தேவையில்லை. பேட்டரி பேக்கப் இருக்குது, பட் தட் இஸ் டு பவர் உங்கள் டெலிஃபோன், எமர்ஜென்சி லைட்ஸ், ஃபேன் அதெல்லாம் பவர் பண்ணுறதுக்கு. பட் எமர்ஜென்சி நம்ம ப்ராப்ளம் ஆச்சுன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரதுக்கோ, பவர் கட் ஆச்சுன்னா கீழே வரதுக்கோ அதுக்கு அந்த பேட்டரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஒன் கெட்டிங் ஸ்டக் இன்சைட் அ எலிவேட்டர் இஸ் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு
இம்பாசிபிள். ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் ஜென்ரலாக எந்த ப்ராடக்ட் வந்தால் எவ்வளோ தூரம் அவேராக இருக்கணும் அவங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எனி ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா வந்து இட் இஸ் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா we can do ஒரு ஸ்மால் கம்பேரிசன் ஷீட். ரைட்டா? நம்ம அதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மேஜராக பார்ப்பாங்க. ஒன்று வந்து எஸ்தெட்டிக்ஸ், நம்பர் 2 வந்து பெர்ஃபார்மன்ஸ், நம்பர் 3 வந்து சேஃப்டி. இது வந்து எதுனாலும் இருக்கலாம், மேபி ஒரு காராக இருக்கலாம், இல்லை பைக்காக இருக்கலாம், எதாக இருந்தாலுமே. ஸோ வென் யூ டிஃப்ரென்ஷியேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ஏஸ்தெட்டிக்ஸ் அண்ட் சேஃப்டி, ஏஸ்தெட்டிக்ஸ்னா லுக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், இது மூணுத்தையும் நம்ம பண்ணும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜ். அதாவது இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து வி ஹவ் சீன் திஸ் பேட்டர்ன். நம்ம லிஃப்டில் வந்து த ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருமே வந்து தேல் பி வெரி கன்வின்ஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் பார்ட். பர்ஃபார்மன்ஸ் என்னது, இது என்ன இருக்குது இந்த மாதிரி. வீட்டில் இருக்கிறவங்க வந்து தேல் பி வெரி கன்வின்ஸ் அந்த ஏஸ்தெட்டிக்ஸ் பார்ட். அவங்களுக்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட். பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட். நிறைய டைம் காரே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இன்ஜின் இருந்தால் எனக்கு என்ன லுக்கு நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு, அதுதான் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதுமாதிரி வந்து தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ லுக் அட் தட் வே. யாரெல்லாம் வந்து ஒரு எல்லாமே வந்து நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்போஜர் தானே. நமக்கு ஒரு வேளை கார் ஓட்டும்போது இன்கேஸ் வி ஹவ் கான் த்ரூ சம் இன்சிடென்ட்ஸோ இல்லை ஸ்மால் ஆக்சிடென்ட்ஸோனா தென் வீல் பி வெரி கன்சர்ன்ட் அபவுட் சேஃப்டி. ஸோ அந்த மாதிரி சேஃப்டி பார்க்குறதும் வந்து தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ keep safety as the primary parameter. But anything you differentiate into 3 aspects: safety, performance, aesthetics. இது மூணும் போட்டு you can see எது வந்து உங்களோட first preference, second preference, third preference, எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதில் சூட் ஆகுதுன்றது you can do one small buying practice. நான் கேள்விப்பட்ட இந்த கம்பெனி வந்து ஒரு 10 to 15 பீப்புளில் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிபா ஹோம்ஸ். ஸோ அங்கேருந்து இப்போ ரீச் பண்ணியிருக்க இந்த கோலை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு 3 to 4 years அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி சார் இருக்கு? It's very interesting, happy, exciting also. ஏன்னா நம்ம இப்போ at this point of time, as on yesterday's data வந்து we are around 2,100 employees globally. நீங்கள் சொன்ன மாதிரி we started at around 10 to 15 people. That was a strength. Although நம்ம when you are working towards a goal, ஒரு விஷன் போகும்போது நமக்கு அவ்வளோ டைம் கிடைக்காது ஆக்சுவலாக. திரும்பி என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்குலாம். ஏன்னா you are always looking into the future. அடுத்தது என்ன பண்ணோம், what's the next step. But if I have to take a little bit time out and look back and see அப்படின்னா வந்து it is a very amazing journey, and இது one of the major credit should go to all the employees of our organization. அவங்க இல்லை அப்படின்னா இந்த இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. We have an amazing core people of the organization. ஒருத்தருமே வந்து ஒரு ஆண்டர்பிரினர் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. தெர் இஸ் நோ ஒன் யூ கேன் சே தட் இவங்க வந்து ஒரு எம்ப்ளாயின்ற டேர்மே வந்து வி டோன்ட் லைக் டு யூஸ். அவங்க வந்து தே ஆப்ரேட் ஆன் தேர் ஓன், தே நோ வாட் இஸ் ரைட். ஒரு சின்ன டீமாக தே ஒர்க் டு என்ஷோர் தட் வி ஆர் ரீச்சிங். அது வந்து மேனுஃபேக்சரிங் சைடாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் சைடாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ் ஒரு ஐடி சைடாக, anything it can be. We have a very good leader. We're blessed to have good leaders and right time, right product. So everything also goes hand in hand. So I think we are lucky to be in such a spot. Rags to rich அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. சில பேர் வந்து ஜென்ரேஷன் பிஸ்னஸ். இப்போ உங்களது பார்க்கும்போது ஜென்ரேஷன்லேருந்து ஜென்ரேஷனாக நீங்கள் டெவலப் ஆகிட்டு வரீங்க. பட் மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க அப்படின்னு. பட் உங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் என் கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு. ஸோ உங்கள் கஷ்டம் என்ன சார்? அந்த ஜென்ரேஷன்லேருந்து அந்த எத்திக்கல் இதையும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறதா? ஸோ இப்போ என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்லாம் கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே வந்து நல்ல பென்ஸ் காரில் தான் வந்து ஆரம்பிச்சது எல்லாமே. ஸோ ஒரு ஜேர்னி போகும்போது தென் நானும் அண்ணனும் வந்து சேர்ந்து பேசும்போது தென் வி அக்ரீட், சரி நம்ம ஓனாக பண்ணலாம், நம்ம வில் ஸ்டார்ட் சம்திங் ஃப்ரம் ஸ்க்ராச், வில் டூ சம்திங். அது ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும், நம்ம பண்ணலாம். ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஈஸி இல்லை, என்ன இருக்க உள்ளே போனால் டக்குன்னு அப்படி வந்துடும். ஒரு மேலேருந்து இறங்கின ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். எல்லாம் நம்ம நினைக்கிறது தான், எல்லாமே பார்க்கறதுலாம் என்ன இதெல்லாம் ஒரு மேட்ரா, என்ன இதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட், ஒரு ஆட்டிடியூட். பட் ரியாலிட்டி போகும்போது தான் வந்து யூ ஹிட் ஃபெயிலியர். ஓ இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இது அவ்வளோ சிம்பிள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது தென் வி வென்ட் த்ரூ லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். நான் சொன்ன மாதிரி வந்து தெர் வேர் லாட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அண்ட் ஃபெயிலியர் வரும்போது தென் வி ஹேட் அன் ஆப்ஷன். சரி இதை குவிட் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா குவிட் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தாலே வந்து வாரம் படம் போகலாம், பென்ஸ் காரில் 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டு வரலாம், எல்லாமே இருக்கலாம். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அப்படி இருக்கலாம்.
பட் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இட் வாஸ் வெரி டிப்ரெசிங். அதாவது நம்ம எல்லாமே நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதும் வந்து இட் ரியலி மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டு போய் ஒரு மீட்டிங்க்கு போனோம். இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில். அது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து அவங்க என்ன, அது ஒரு கொஞ்சம் ரிமோட் ஏரியா, அப்போ வந்து ஓலா ஊபர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டார் அவர். ஸோ இங்கே இருக்க இல்லை வாங்குறதுக்கு தான் சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ இல்லை வாங்கலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரு. அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்பி வரும்போது இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா நான் சூட் போட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ மேபி நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு, சூட் போட்டு ரோட்டில் நடக்கிறது, பேக்கை தூக்கிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணலாம். பட் எனக்கு வந்து தட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங், வெரி ரொம்ப எமோஷ்னலாக ஐ வாஸ் வெரி ஹர்ட். ஸோ தென் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்து கொஞ்ச நேரம் சரி விட்டுடலாம், இது செட் ஆகாது, இது உட்காந்து என்ன பண்ணணும், நம்ம எதுக்கு இது மாதிரிலாம் உட்காந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இதுமாதிரி உட்காந்து, அதுக்கு நான் என் வீட்டில் இருந்தேன்னா காரில் போயிட்டு வருவேன், எங்கனாலும் போயிட்டு வருவேன், இதெல்லாம் உட்காந்து இப்படிலாம் நான் ஒருத்தர் என்ன அசிங்கப்படுத்துகிறாங்களே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். அதுக்கப்புறமா தென் விட்டுடலான்னு ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் தெளிவாயிட்டு இல்லை விடுறது யாருனாலும் விட்டுருவாங்க, நம்ம இறங்கி இதையும் வந்து தாண்டி வரணும், இதை நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சு. Then we started pushing ourselves super hard. ஒரு நார்மலாக வந்து ஒரு 8 hours ஒர்க் பண்ணுவோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 hours போடலாம், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 hours போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு we started pushing our limits. And then eventually அந்த ஹார்ட் ஒர்க் போடும்போது you can actually see the results changing. நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுது, யூ ஹாவ் அ மோர் கிளியர் வை, எதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கிளியர் வை இருக்கு இல்லையா. ஸோ அது வரைக்கும் வந்து யூஆர் நாட் ஹேவிங் அ கிளாரிட்டி. சரி நம்மளும் வரோம் போகிறோம் ஒர்க் பண்ணுறோம் வந்துடும் இப்படி வந்துடும் ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது இப்போ அதை தாண்டணும் அப்படின்றது தான் உங்களோட எண்ணம். இதை தாண்டணும், இதை மாற்றணும், இந்த லெவலில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு முன்னேறதா நம்ம அந்த ஸ்டேஜ் வரும்போது தென் யூ ஹாவ் அ கிளியர் பர்பஸ். அந்த பர்பஸோட லிங்க் பண்ணிட்டு தென் யூ கோ. ஐ திங்க் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஆஃபீஸ்க்குள்ளே நாங்கள் டீமாக என்ட்ரு ஆகும்போது எல்லாருமே ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் கல்ச்சர் பற்றி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே ஸ்பெண்ட் தேர் கான்ஷியஸ் டைம் அட் ஒர்க். அதாவது நம்ம முழிச்சிருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நம்ம ஒர்க்கில் தான் இருப்போம். ஸோ கொஞ்சம் நேரம் தான் வந்து மேபி நம்ம ஃபேமிலியோடையோ வீட்டில் இருக்கிறதோ உண்டு. அண்ட் இது மாதிரி வந்து ஒரு ஒர்க் கல்ச்சர் இருக்கும்போது வென் பீப்புள் என்கேஜ் அவுட் சைட் ஒர்க், ஆஃபீஸ்லேயே வந்து யூஆர் ஹெல்பிங் டு என்கேஜ் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ். மேபி அது ஒரு பிளே ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை pool table or coffee shop, we have a small coffee shop. Then what happens is you also have lots of ideas transferring. There is a good rapport that's building inter-department. There's a good culture that's being followed. And I mean, in office, it's an open office culture, as in cabins and specific cabins. And we only have meeting rooms, and otherwise everyone is outside in one floor. Again, this is to promote and improve the overall inter-department coordination out of whatever on those fronts. So that is one of the key aspects. And when we think ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு ஃபன்னாக இருக்கலாம் இல்லையா, when you get to work, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஃபன் எக்ஸைட்டிங் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு எம்பவர் தட் அண்ட் டு மேக் ஒர்க் மோர் எக்ஸைட்டிங் அண்ட் மோர் ஃபன். தட்ஸ் த ஹோல் கான்செப்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் டைம் சார். அண்ட் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக பேசுனீங்க. நிறைய யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக போய் ரீச் ஆகும். அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க விகடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்.